தமிழ் கடவுள் முருகன். முருகனை பிடிக்காதவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இருக்க முடியாது. அப்படியாப்பட்ட முருகனுக்கிட்ட நமக்கு நம்மளோட குறைகள் எல்லாத்தையும் சொல்லி, எனக்கு இதை கொடுப்பா, அதை கொடுப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம். முருகனுக்கு காவடி எடுக்கிறோம், மாலை போட்டுக்கிறோம், எல்லாமே செஞ்சுக்கிறோம். நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்போது தப்பில்லை. நம்மளோட அம்மா அப்பா கிட்ட எப்படி போய் நிற்போமோ அது மாதிரி தான் நம்மளோட தகப்பன் சாமி முருகர்கிட்டையும் போய் நம்ம நிற்கிறோம். அப்படி இருக்கிறச்ச நமக்கு ஒரு வரம் வேணும், நமக்கு இந்த வேண்டுதல் நிறைவேறணும், நான் எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 48 நாள் முருகருக்கு அசைவம் எதுவுமே சாப்பிடாம, ஆண்களாக இருந்தீங்கன்னா மது அருந்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அதையும் ஃபுல்லாக நிறுத்திட்டு ஒரு 48 நாள் விரதம் இருந்து பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத திருமதி தேசமங்கையரசி அம்மா சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும் கிடையாது, 48 நாள் விரதம் இருந்து பலன் அடைஞ்சவங்களும் நிறைய பேர் இதை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். 48 நாள் அசைவ உணவு எதுவுமே எடுத்துக்காமல், மற்றபடி நம்ம இயல்பான வாழ்க்கையை எப்பவும் போல் வாழலாம். அசைவம் மட்டும் எடுத்துக்காமல் இருந்து தான் பார்ப்போமே. நல்லது நடக்குன்னு நம்புவோம். நல்லதே நடக்கும்.